தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவும் டிவிகேவுடைய ஆட்சிக்கு எதிராகவும் இங்கே பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்களும் பொய்யான தகவல்களும் பரவிக்கிட்டே வந்துச்சு. அதற்கு எதிரான நிலைப்பாடை டிவிகேவுடைய விர்ச்சுவல் வாரிஸ் ஆகட்டும் சரி, இல்லை டிவிகேக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த நபர்களாகட்டும் சரி, இல்லைன்னா இங்கே நடுநிலையாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு வைங்களேன். அந்த நிலைமையை இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பரப்பப்படும் அந்த பொய் செய்திகளுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களே முன் வந்து ஒரு அஃபிஷியலான டிக்ளரேஷனை விடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு. கடந்த 2 தினங்களாக பல்வேறு வகையான பொய் செய்திகள் வந்து பரவிக்கிட்டே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான நியூஸ் சேனல்களை வந்து முடக்கிட்டாங்க. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். கட்டுமான பணிகளுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதனுடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஹைக் ஆகிருக்கு. அதற்கு காரணமும் டிவிகே தான். இந்த மாதிரி யூடியூபர் முக்தாரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கட்சி பின்புலம் இருக்கு, அதனால பயந்துக்கிட்டு தான் டிவிகே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு வகையான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு உரிய விளக்கத்தை அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்களும் அசோசியேஷனுமே வந்து இன்னைக்கு தந்திருக்காங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து இந்த மாதிரி செய்தி சேனல்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு, இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களா. அதுல வந்து முதலமைச்சர் விஜய் கலாய்க்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து போட்டிருக்காரு. நான் வந்து இந்த ஆங்கில படம் டிக்டேட்டர் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதுல வர மாதிரியான நிகழ்வுகள்லாம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சீமான் அண்ணன் இனிமேட்டு நான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி வைத்து இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவங்களுக்கு சார்பா அவங்களுக்கு சப்போர்ட் செய்யற விதத்துல ஒரு அறிக்கையுமே விட்டுருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கடைசியா வந்து ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர் வந்து ஒரு சின்ன காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இந்த எதிர்கட்சியில் இருக்க நபர்கள்லாம் வந்து ட்விட்டை வந்து ஏற்கனவே டைப் பண்ணியே வச்சிருப்பாங்க போல. உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அந்த ட்விட் வந்து சமூக வலைதளத்துல வைரலா போயிடுது, பப்ளிஷும் ஆயிடுதுன்னு வைங்களா. அந்த மாதிரி தான் நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 மீடியாக்கள், பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சில குறிப்பிட்ட செட் ஆஃப் பாக்ஸ்கள்ல வரல. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகேவுடைய அந்த அரசாங்கம் தான். இந்த மாதிரி இவங்களுக்கு எதிராக நியூஸ் போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த சேனல்களை வந்து முடக்கிட்டாங்க. ஜனநாயகம் வந்து இங்க கெட்டு விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, சீமான் எல்லாருமே போட்டிருந்தாருன்னு வைங்களேன். இதுல எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு. காமனா எல்லாருமே சொல்ற மாதிரி தான், ஜனநாயகம் இறந்து விட்டதா, ஏன் இந்த மாதிரி இந்த 3 சேனல்கள் வந்து முடக்கணும், பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்ற மாதிரி நார்மலா எல்லாரும் போடுற மாதிரி தான் போட்டிருக்காருன்னு வைங்களேன். அதுல ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எதுவுமே தெரியாமல் ஒரு பொம்மை போல் யாராலோ ஆட்டுவிக்கப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஸ்டின் கேட்கிறாராம். அது மட்டும் இல்லாம த டிக்டேட்டர் என்ற ஆங்கில திரைப்படத்தின் காட்சிகள் தான் நிஜத்திலும் நாம் பார்ப்போம் போல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு த டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்தை ரெஃபரன்ஸ் வந்து எடுக்கிறாராம். ஆக்சுவலி அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2012 வந்து வந்திருந்தது. அதுல டிக்டேட்டரா வரக்கூடிய அந்த அலாவுதீன் வந்து பயங்கரமான காமெடிகளை வந்து பண்ணிட்டு இருப்பாரு. டிக்டேட்டர்ஷிப்ன்ற பேர்ல பயங்கரமான காமெடி பண்ணிட்டு பாருங்களா. அங்க 23ஆம் புலிகேசி வடிவேலு நடிச்ச அந்த படத்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். இதன் மூலமா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரோ வந்து இவர் பின்னாடி வந்து ஏக்குறாங்க, இவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காராம். யார் யாரு எதை பேசணும் அப்படின்றது இங்க விவஸ்தை எல்லாம் போச்சுன்னு பாருங்களேன். இவர் எப்படி வந்தாரு அரசியலுக்கு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். இதை குறித்து பல்வேறு தலைவர்களும் இவருக்கு பட்ட பேரே வந்து வச்சிருக்காங்க. தவழ்ந்த பாடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்ட பெருமை வச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்த ஆளு தான். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அங்க ஒரு பக்கம் டிவிகே வந்து ஏடிஎம்கேவை 2ஆ உடைச்சு ஒரு பக்கத்தை அவங்க சைடு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம்
அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு டிவிகே பக்கம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க மாவட்ட கட்சி தலைவர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் டிவிகே பக்கம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து கலாய்க்கிறாராம். இந்த மாதிரி டிக்டேட்டர் படத்துல வர மாதிரி தான் அந்த ஆட்சி நடக்குது, பொம்மை ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாராம். அங்க சொந்த கட்சியை காப்பாத்துறதுக்கே அங்க வக்கு கிடையாது. இவர் எடுத்த சில தவறான முடிவுகளால, இவர் கொண்டுள்ள அந்த நிலைப்பாட்டால பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு கட்சி. ஒரு பக்கம் எல்லாமே கலைஞ்சுது. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த கட்சி இருக்குமானே தெரியல. அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியை வந்து மூழ்கிட்டாங்கன்னு வைங்களேன். இதை குறித்து தான் சவுக்கு சங்கர் அவர்களும், இவர் கட்சிக்கே சப்போர்ட் செஞ்ச சவுக்கு சங்கர் அவர்களும் சிறையில இருந்து வந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா புட்டு வச்சிருந்தாரு. இவர் கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம டிஎம்கே கூட கூட்டு வச்சு எப்படியாவது முதலமைச்சர் விஜய் வந்து இங்க முதலமைச்சரா வந்துடக்கூடாது அப்படின்னு பல்வேறு வகையான ரொம்ப மட்டமான கீழ்த்தரமான வேலைகளை வந்து இவர் பார்த்திருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எதிர் துரோகமா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே வந்து எப்படி ஒன்னா சேர்ந்தா அது வந்து நல்லா இருக்குமா? இந்த அரசியல் இதுவே இந்த டைனமிக்ஸ் டோட்டலா வந்து மாறிடும். அந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை பார்த்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு அங்க கழுவி வந்து ஊத்திட்டாரு. சோ இவர் தான் வந்து நேத்து பொய்யா பரப்பப்பட்ட அந்த விஷயத்துக்கு எதிராக வந்து பொங்கி எழுவுறாராம். அதற்கு தான் வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் அவங்களே ஒரு பரபரப்பான அறிக்கையை வந்து விட்டுட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக தான் இந்த 3 சேனல்களும் வந்து சில குறிப்பிட்ட சில செட் ஆஃப் பாக்ஸ்ல மட்டும் வரல, எல்லா செட் ஆஃப் பாக்ஸ்லும் கிடையாது, குறிப்பிட்ட சில செட் ஆஃப் பாக்ஸ்ல மட்டும் வரல. அதை வந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சேனல்களை ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தத்துல ஈடுபட்டிருந்த அந்த மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்க கூட நாங்க தொடர்ந்து பேசிட்டு வரோம். இந்த டெக்னிக்கல் கிளிச்சை அவங்க வந்து தொடர்ந்து சரி பார்த்துட்டு வராங்க. அவங்க இதை கூடி சீக்கிரத்துல வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த அபிஷியலான டிக்ளரேஷனுமே கொடுத்து பயங்கரமான பல்பு. நேற்று எவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜனநாயகத்தின் குரல் வந்து நசுக்கப்படுகிறதா, கருத்து சுதந்திரத்திற்கு உரிமை இல்லையா அப்படின்ட்டு போர்க்கொடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாரையுமே தூக்கி ஆப்ப வந்து சொருவிட்டாங்கன்னு வைங்களேன். நம்மளுமே இந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களை பத்தி பேசலாம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஏடிஎம்கே கட்சின்றதே ஒரு இரலவெண்டான ஒரு கட்சி ஆயிடுச்சு. இவருமே கொஞ்சம் காலங்கள்ல வந்து காணாம போகக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால இவரை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. அந்த பக்கம் நம்ம சீமான் பக்கம் போவோம். அவருமே ஒரு டைம் வேஸ்ட் தான், இருந்தாலும் அவருமே வந்து சொல்லியிருக்காரு இந்த ஊடக சுதந்திரத்தை வந்து கெடுக்கிறாங்க, ஏன் வந்து இந்த 3 சேனல் மட்டும் மிஸ் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு, நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல, என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடா. அவன் ஊடகத்தை மயிரளவோட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு இல்ல, ஊடக தீண்டாங்க. நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டாத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல, போட்டா போட்டு என்னை வந்து கேவலமா பயன்படுத்தி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி நான் 233 தொகுதியிலையும் தோக்கிறதுக்கு காரணமா ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சதே இந்த ஊடகங்கள் தான். அதனால இவங்க கிட்ட நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே இன்னி வரைக்கும் பேட்டி கொடுக்காம இருக்காருன்னு வைங்களேன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க மேல பாச மழையில பொங்கி இந்த ட்விட்டை வந்து போட்டிருக்காரு. அதுல ஒண்ணும் இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதே தான் இவரும் சொல்லி வச்சிருக்காரு. அங்க அதற்கு உரிய விளக்கத்தை எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம், எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த சேனல்கள்லாம் நாங்க வந்து முடக்குறோம்னா சன் டிவி, கலைஞர் டிவி இவங்கெல்லாம் டைரக்டாவே எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தானே நாங்க வந்து முடக்கணும். அவங்க மட்டும் கிடையாது, பல்வேறு சேனல்களுமே இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு வராங்க. அவங்களெல்லாம் முடக்காம ஏன் இந்த குறிப்பிட்ட அந்த 3 சேனல்ல மட்டும் முடக்கணும்? அதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச், ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு கொலிஷன் வந்து உண்டாயிருக்கு, இதனால தான் வந்து இது வந்து தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. இப்படி தேவையே இல்லாம எழுந்த அந்த சலசலப்பை குழி தோண்டி 6 அடி குழி தோண்டி புதைச்சிட்டாருன்னு வைங்களேன். இன்னொரு பக்கம் நாங்க இவங்க எல்லாம் இந்த ரூட் எடுத்தா நாங்க இன்னொரு ரூட் எடுக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான டிஆர்பி ராஜா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கட்டுமான பணிகளுக்கு தேவையான அந்த பொருட்களுடைய அந்த ரா மெட்டீரியல்ஸுடைய விலையெல்லாம் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட போட்டோவையும் போட்டு இந்த மாதிரி இன்னும் 900 ரூபாய் ஏறி இருக்கு,
ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி, இதுதான் உங்க சோஃபா மாடல் அரசா முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு உரிய விளக்கத்தை வந்து குவாரி அண்ட் லாரி ஓனர் அசோசியேஷனே இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். தற்போது சில ஊடகங்களில் மற்றும் சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி கனிம வள பொருட்கள் ஜல்லி, எம்சாண்ட், பி சாண்ட் ஆகியவற்றின் விலை வந்து உயர்ந்துள்ளது அப்படின்ற அந்த பொய்யான தகவல்களை யாரும் நம்பாதீங்க. அது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல். இவர் என்ன குறிப்பிட்டாரோ அதை மென்ஷன் பண்ணியே வந்து அதை விலைப்பட்டியலை வந்து வரிசைப்பட்டு இருக்காங்க. ஜல்லி வந்து 4000, எம்சாண்ட் வந்து 5000, பி சாண்ட் வந்து 6000. இந்த மாதிரி முன்ன என்ன விலை இருந்ததோ, என்ன அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த விலையை தான் நாங்களே பின்பற்றுறோம். சொல்ல போகணும்னா அரசாங்கம் என்ன விலையை நிர்ணயிச்சிருக்காங்களோ அதற்கு கீழே தான், அதற்கும் குறைவாக தான் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டிலே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவர் ஒரு முன்னாள் அமைச்சராக தானே இருந்தாரு. இவருக்கு கொஞ்சம் கூட இந்த அறிவுன்றதே கிடையாதா? இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை எடுத்து எவனோ ஒருத்தவன் எடிட் பண்ணி போட்டுருக்கான்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி என்ன உண்மைத்தன்மை இருக்கு, உண்மையாலுமே இந்த மாதிரி அவங்க அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ட்விட்டர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் எடுத்துக்கு போட்டு எப்படியாவது இந்த டிவிக்கு அரசு மேல ஒரு அதிருப்தியை அங்க வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் யூடியூபர் முக்தார், ஏன் இன்னும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி மாரிதாஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, ஏன் இந்த யூடியூபர் முக்தாரை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட அந்த 2 கேஸுமே ஒரே மாதிரியான கேஸ்ன்னு தான் வைங்களேன். பெண்களுக்கு எதிராக அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இவரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? பாத்தீங்களா, டிவிக்கு அரசு வந்து பயந்துடுச்சு. விசிகே தான் இந்த முக்தார் பின்னாடி இருக்கு, அதே மாதிரி டிஎம்கே வந்து முக்தார் பின்னாடி இருக்கு, இதனால இவங்க பயந்துகிட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த நிலையில அவர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருந்தாரு. அவரு ஏன் வந்து லேட்டா கைது செய்யப்பட்டிருந்தாரு, இதற்கு காரணம் என்ன அப்படின்றத சைபர் கிரைம் போலீஸாரே இப்போ வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கர்நாடகா மாநிலம் மண்டியாவில் வந்து நேத்து வந்து இவரை வந்து கைது பண்ணியிருக்கோம். இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்கு வந்து இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து போன ஆட்சியில போடப்பட்ட வழக்கு. அப்படி இருக்கக்குள்ளதான் இவரை வந்து கைது செய்யாம வந்து இருந்தாங்க. இவர் அங்க போயிட்டு கர்நாடகா மாநிலத்துல பதுங்கி இருந்திருக்காரு. ஸோ அதனாலதான் இவர் கைது செய்யப்படுறதுக்கு லேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இவனுங்க வந்து பயந்து விட்டதா, பதுங்கி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி எல்லாம் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இதுலயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அமைச்சர் கீர்த்தனா, அவங்களும் ஒரு பெண் தான், அவங்களுக்கு எதிராக வந்து பேசினாரு இந்த யூடியூபர் மாரிதாஸ். அவங்கள வந்து கைது பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி தானே இவரும் பேசியிருக்காரு. அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பேசினா மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த அலிஷா அப்துல்லா பிஜேபியில இருக்கக்கூடிய இவங்களுக்கு எதிராக பேசினா நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னொரு கோணத்துல வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த முக்தார் அகமதை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி இவங்க கட்சி சார்ந்தவங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்க, அந்த பெண்களுக்கு எதிராக மட்டும் பேசுறவங்கள கைது பண்றோம் அப்படின்னு இல்லாம எந்த வகையிலையும் இந்த பெண்களுக்கு எதிராக தரைகுறவா கீழ்த்தரமா பேசக்கூடிய இந்த ஆட்கள்லாம் கைது பண்ணி உள்ள வச்சாதான் இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த மாதிரி பொய்யா வரக்கூடிய பல செய்திகளுக்கு ரிவிட் எடுத்து அமிச்சாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த தொடர் மின்வெட்டு. இங்கெல்லாம் பயங்கரமா வந்து இங்க மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி ஃபியூஸ் கேரரை தூக்கிட்டு ஓடிடுறானுங்களாம், காப்பர் ஒயரை வந்து கட் பண்ணிட்டு ஓடிடுறானுங்களாம், டிரான்ஸ்ஃபாரத்துக்கு தீ வைக்கிறானுங்களாம். இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான வேலைகள்ல வந்து இந்த ராடிக்கல்ஸ் வந்து ஈடுபட்டுட்டு வரானுங்கன்னு வைங்களேன். ஆனா அதெல்லாம் வந்து இங்க காரணமா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நடக்கிறது டிவிக்கு ஆச்சு. அவங்க தான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு மக்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தான் மின்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் அவங்க வந்து நேரடியாவே தமிழ்நாட்டு மின் பகிர்ந்தளிப்பு மைய கட்டுப்பாட்டு அறைக்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். ஏன்னா அந்த செயல்பாடுகள்லாம் எப்படி நடக்குது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சாலிடான சொல்யூஷனை வந்து இங்க ஏற்படுத்த முடியும். இப்படி இந்த டிவிக்கு ஆட்சிக்கு எதிரான அந்த விஷயங்களை பண்ணி அவங்கள மீது ஒரு அதிருப்தியை உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சில பேர்லாம் அந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபீஸ் கேரரை பிடுங்கிறது, காப்பர் ஒயரை அறுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி புறம்போக்கு நாய்களை
பிடிச்சி ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சு உண்மையாலுமே அவனுங்க இண்டிவிஜுவலா தான் செயல்படுறானுங்களா இல்ல அதற்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா, அவங்கள தூண்டி விட்டு யாராவது செய்ய வைக்கிறாங்களா அப்படின்ற அந்த உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அரசாங்கம் வந்து ஒரு உரிய ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையும் நீங்க வேணா பாருங்களேன், கொஞ்ச நாட்கள்ல வந்து சரி செய்யப்படும். அப்ப இந்த புடுங்கிங்கெல்லாம் எங்க போய் புடுங்குவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஏன்னா டிஎம்கே ஆட்சி கழுவுறதுக்கு முற்காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய காரணியா அமைஞ்சதுதான் இந்த கரண்ட் கட்டு. இதை விளம்பரப்படுத்தியே வந்து ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள்லாம் வந்து ஓட்டு கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ. இதை உடனடியா சரிப்படுத்தலைன்னா இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா வந்து டிவிகே ஆட்சிக்கு அமையும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பர்டிகுலர் விஷயத்துல அப்படி என்ன இவங்க முன்னேற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்றத. கடைசியா வந்து நம்ம ஆக்டர் ராகவா லாரன்ஸ், இவர் வந்து டிவிகே சார்பில் திருச்சி கிழக்குல வந்து நிக்க போறாரு அப்படின்ற அந்த தகவல் வந்து பரவிட்டு இருந்துச்சு. இதை கவனிச்சிருந்த ராகவா லாரன்ஸ் அவங்க இதை குறிச்சதான உரிய விளக்கத்தை வந்து ஜூன் 11, அதாவது இன்னைக்கு 9:30 மணிக்கு நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இயக்குனர் பாரதி ராஜா நம்ம சர்பா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்குப்போம். அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதனால வந்து இதை வந்து நான் போஸ்ட்பான் பண்ணி நாளைக்கு, அதாவது ஜூன் 12 அன்னைக்கு என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அபிஷியலான ட்விட்டர் வந்து போட்டிருக்காருன்னு வைங்களேன். இது சாதாரணமான விஷயம்தான். ஆனா இதை குறிச்சு இவருடைய ஆஸ்தான குருவா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 30 வருஷமா நான் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துடுறேன், இந்த எலெக்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷமா அவர்களுடைய ரசிகர்களையும் மக்களையும் ஏமாத்தி தன்னுடைய படங்கள்லாம் எப்பெப்பெல்லாம் வருதோ அப்ப மட்டும் அந்த ஒரு அறிக்கையை வந்து விட்டுக்கிட்டு இருப்பாருன்னு வைங்களா. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அந்த மாதிரி அவருடைய தீவிர ரசிகரா இருக்கக்கூடிய இவர் வந்து பண்றாரா அப்படின்ற அந்த கேள்விக்குறியுமே எழுப்பிட்டு வராங்க. ஏன்னா நீங்களே பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு ட்விட்ல வந்து சொல்லிட்டு போயிடலாம், இல்ல நான் டிவிக்கு பக்கம் வரேன், இல்ல நான் நடுநிலையா தான் இருக்கேன், இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனா நான் சஸ்பென்ஸ் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே போறாரு. அப்படி என்னதான் முக்கியமான விஷயத்த இவர் நாளைக்கு அறுத்து தள்ள போறாரு அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதை மாதிரியான பல்வேறு அரசியல் சார்ந்த வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து தொடர்ந்து வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.